உண்மையிலேயே நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கணும்னா சினிமாவில் விக்ரமன் சார்ட்ட உதவியாளராக சேர்ந்தது. அதுதான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதை சாதனைன்னு சொல்லும்போது பேர் அனுகிரகம்னு சொல்லணும். அவங்க அதே குமுதம் பழைய அந்த புஸ்தகங்களை வாங்கி பேப்பர்களை வாங்கி கிழிக்கும் பொழுது எங்கள் ஃபோட்டோலாம் வந்து அதை கிழித்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஒரு திருமணம் நடக்குது, அவ்வளோ பெரிய ஸ்டாரை விடிய கால 3 மணிக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது. கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் போகிற இடத்துல எத்தனையோ பேர், கோவிலில் தான், பப்ளிக் கோவிலில் கல்யாணம். எத்தனையோ பேர் அந்த பொண்ணை பார்க்குறாங்க. ஐயர் இருக்கிறாரு, மாலை கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது. டிஃபன் சாப்பிட்றதுக்கு கூட ஆளுங்க வந்திருக்கிறாங்க. இதெல்லாமே இருக்குது. ஒருத்தர் கூட ஏன், எதுக்கு, எதனால், எந்த கேள்வியும் கேட்காம என்னுடைய பழைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டு என்னோடய ஹவுஸ் ஓனரும் வந்திருந்தார் கல்யாணத்துக்கு. அவங்க கேமரா வச்சுருந்தாங்க. எங்களுடைய திருமண ஃபோட்டோ எடுத்து அதையெல்லாம் ஃபிலிமை பிடிச்சி உருவிருக்காங்க. எங்களுக்கு திருமண ஃபோட்டோவே கிடையாது எங்ககிட்ட. எனக்கு எந்த பயமும் எப்பவுமே இல்லை. எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு கேப்டன் சொல்கிற மாதிரி, எனக்கு தெரியாத வார்த்தை பயம். நான் எப்பவும் எதுக்கும் பயந்ததில்லை. வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் ஒரு ஆக்டர், டேரக்டர், ப்ரொடியூசர். என் கூட இன்றைக்கி ராஜ்குமார் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு அப்படியா? என்னப்பா நீங்கள் நல்ல முதல் தடவை தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? இந்த பெயர் தேட்டரில் வரும். ஆமாம், இது எல்லாமே வந்து ஒரு டைரக்டரை பார்த்துட்டு காப்பி அடித்து என்றும் அன்புடன் விக்ரமன் மாதிரி, என்றென்றும் அன்புடன் ரவிக்குமார் மாதிரி, இதுதான் இசையாகவும் இதமாகவும் ராஜகுமாரன். உண்மையிலேயே நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கணும்னா சினிமாவில் விக்ரமன் சார்ட்ட உதவியாளராக சேர்ந்தது. ஓகே, அதுதான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதை சாதனைன்னு சொல்லும்போது பேர் அனுகிரகம்னு சொல்லணும். ஆனால் சார், ஸ்டேட் அவார்டு கிடச்சும் போது எப்படி இருந்தது? 2 ஸ்டேட் அவார்டு. எனக்கு ஒன்றுமே அதெல்லாம் நான் ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதை பற்றி ஒன்றும் பெருமை இல்லை. இப்போ நான் அடுத்ததான் ரொம்ப பெருசாக பரவாயில்லையே அப்படின்னு நினச்சது, அந்த இனியா சரிகமப்பான்னு அந்த ஸ்ரீ தமிழில் இருக்கும் பொழுது அந்த மேடைக்கு என்னை கூப்பிடும்பொழுது நான் சொன்னேன், அதுதான் உண்மை. நாம் சாதிச்சிட்டோமே, ஒரு சாதனையாளன் மாதிரி நம்ம தெரிகிறோமே அப்படின்னு. ஏன்னா நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்மளுடைய முயற்சிகள் அல்ல வெற்றியோ இதுவோ, இல்லைனாலும் அது வாழ்க்கை தான். சரிங்களா? செய்கிறோம். நம்முடைய குழந்தை ஒன்று பிறக்கும், அது வந்து சினிமாவில் வரும், அதில் ஸ்டேஜில் வந்து பாடுற அளவுக்கு இதுன்னா அது ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயம். 2 விஷயம் கற்பனை பண்ண முடியாதது சினிமாவில். விக்ரமன் சார்ட்ட சேர்ந்தது கற்பனையே பண்ண முடியாது. எம்பி லெட்டர்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவரையெல்லாம் விட்டுட்டு என்ன ஒரு சாதாரண ரோட்டில் போனவனை சேர்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி எவ்வளவோ பெரிய முயற்சிகள் பண்ணுறாங்க பெரிய ஆளுங்க. குழந்தைங்க வர்றதில்ல, முன்னுக்கு வர்றதில்லை. அவங்க எதுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவ்வளோ பெரிய எஸ்பிபி சரண் என்னுடைய ரொம்ப மானசீக நண்பன், பெருசாக ஒன்றும் அவர் வரல. அதே மாதிரி மலேசியா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பலர், என்னுடைய நண்பன் யுகேந்திரன் பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ணல. அதெல்லாம் எனக்கு வருத்தங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் இவன் சும்மா தானாக அவளா பாட்டுக்கு போய் ஏதோ ஒரு இடத்துல போய் அவ்வளோ ஃபேமஸ்ஸு புகழ் வாங்கிட்டு ஒன்றும் பாடலை, இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறா. இருந்தாலும் அது ஒரு பெரிய சாதனையாக எனக்கு பட்டுது. நம்மளை வந்து ஒரு ஸ்டேஜில் நிறுத்திட்டாலே கொண்டு வந்து, சின்ன வயசு இல்லையா, 18 19 வயசு தான் இருக்குல்ல, 2006 பிறந்தவன். பலர் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பொண்ணுன்னு தெரியாமல் ஆரம்பித்தது. சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கமும் எப்பா இவரோட அப்பாப்பா, இவரோட பொண்ணு பண்ணா சொல்கிறத பார்க்கும்போது எப்படி இருந்து உங்களுக்கு? இல்லை, இப்போ கூட நான் ஒரு 10,000 மக்கள் மத்தியில் இருந்துட்டு வந்தேன் 3 நாளாக. எல்லோரும் இனியா அப்பா, இனியா எப்படி, இனியாவோட இவங்க குழந்தை தான் இனியா, இப்படி சொல்கிற அளவுக்கு தான் நம்ம வந்துட்டோம். ஓகே, ஒரு பெரிய விஷயம் அது. நமது குழந்தைகள் சாதிக்கிறாங்க அப்படிங்கிற போது தான் அது ஒரு சாதனை. நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம். இப்போ எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பலகார கடை வச்சு போண்டா சுட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு போவோம். அப்போ வேலை முடிச்சுட்டு வந்தோடனே கடையில் உட்காருங்க அப்படின்னு குமுதம், குங்குமம் இந்த புஸ்தகங்களை எல்லாம் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க பொட்டலம் கட்டுறதுக்கு. அதையெல்லாம் அப்போவே கிழிச்சு கட்டும்போது தப்பாக கிழியும். ஒவ்வொன்றா கிழிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி எங்களை கிழிச்சு கொடுக்க சொல்லி என்னையெல்லாம் கிழிச்சு வைக்க சொல்லுவாங்க. நான் உட்காந்து இது ஒரு பெரிய வேலையாக இருக்குது, நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதை கிழித்து இது பண்ணிகிட்ருப்பேன். இந்த அம்மா விட்டுட்டு நான் சினிமாவுக்கு வந்துட்டேன்.
அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டேன், டைரக்டர் ஆகிட்டேன், அப்புறம் ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன். இன்னமும் அந்த அம்மா போண்டா சுட்டுட்டு விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. அதே இடத்துல அதே வேலை அதே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என்ன ஒரு விசேஷம்னா, அவங்க அதே குமுதம் பழைய அந்த புஸ்தகங்களை வாங்கி பேப்பர்களை வாங்கி கிழிக்கும் பொழுது எங்கள் ஃபோட்டோலாம் வந்து அதை கிழித்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க. தேவயானி ஃபோட்டோ, என் ஃபோட்டோ, இந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோ வரும்போது தனியாக எடுத்து வச்சு நாங்கள் ஊருக்கு போகும்பொழுது பொட்டியில் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்துச்சு ஃபோட்டோலாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது சாதனை அவங்களுக்கு இல்லையா? அவங்க போண்டா சுட்டு ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறாங்க, பசங்களை வளர்த்துக்கிறாங்க. அது உழைப்பு. அவங்க அதை செய்கிறாங்க. ஒரு பெண் அதை செய்கிறது பெரிய சாதனை தான். ஆனால் செய்கிறாங்க. தன்னோட குழந்தைங்களுடைய ஃபோட்டோ நம்ம கிழிச்ச பேப்பரில் வருங்கிறது அவங்களுக்கு அது ஒரு பெரிய அவங்க சாதனையாளனா அவங்கள நம்ம ஆக்கிட்டோம் அப்படிங்கிறத அதை சேர்த்து வச்சுருக்காங்க இல்லையா? ரைட். ஆனால் பொண்ணு பற்றி இது பண்ணும்போது அந்த ஒரு பொண்ணு பற்றி இல்லை, குழந்தைகள் சாதிப்பது. இது நம்ம இந்த நேரத்தில் பேசுகிறோம். திருவள்ளுவருக்கு எத்தனை குழந்தைங்கன்னே தெரியல. இயன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு எழுதியிருக்கிறாரு. அவருக்கு குழந்தைகள் இருக்குதா இல்லையானு நமக்கு தெரியல. ஆனால் அந்த அறிவு இருந்திருக்குது பாருங்கள். குழந்தைகள் சாதனையாளர்கள் ஆனாங்க தான் பெற்றவங்க வந்து பெருமை கொள்வார்கள் அப்படிங்கிறத. பெத்த போது இருந்த பெருமையை விட அவனை வந்து படித்தவன் நல்லவன் அறிவாளின்னு பிறர் சொல்லும் பொழுது கேட்குறது தான் ஒரு தாய்க்கு தந்தைக்கு அப்படின்றாங்களே. அது அவர் பெரிய திருவள்ளுவருடைய அந்த உணர்வு இன்றைக்கி நம்மளோட பேசுதில்லை. அதாவது நீங்கள் உங்களோட குருவோட படத்தில் நடித்தது போய் குருவையே உங்கள் படத்தில் நடிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தானே. அதில் நம்ம கேட்ட உடனே சரி நான் வரேன் அப்படின்றவார். அதில் பத்தாத்துக்கு நான் கூட ஒரு டைரக்டராக ஒரு ஷாட்டில் இருப்பேன். நிறைய டைரக்டர்கள்ட்ட அவங்க நடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கூட நடிக்கிற எண்ணம் இல்லை. அந்த இடத்துக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு டைரக்டராக வரேன்னு வந்துடுவார். திருமதி தமிழ் அதில் கூட ஒரு கேடயம் கொடுக்கணும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தேவயானி தான் அந்த ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு பாட்டு எண்டில் பக்கத்தில் தானு சார் ஆஃபீஸ். நான் சொன்னேன் தானு சாரை கேட்டு வா இது பண்ணிடலாம். ஒரு பெரிய மனிதர் கொடுக்குறாரு. ஒரு பெரிய மனிதர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சும்ல. அவர் வரல. அவர் யோசிக்கிறாரு அது வேணான்ற. அவர் என்ன நினைக்கிறார், இந்த படத்தில் போய் நம்ம தலையை காமிச்சு இந்த படத்தை நம்ம மேலே பிஸ்னஸ் பண்ண வச்சுருவாங்களோ, இல்லை இந்த படத்தில் ஏதாவது ஃபைனான்ஷியலாக ஏதாவது எந்த லெவலுக்கு அவர் யோசிக்கிறார். ஒரு ஷாட்டு தான். நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், நடிக்கலாம் வந்து. சௌத்ரி சார்கிட்ட சொன்னேன் மத்தியானத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னாரு. 3 மணிக்கு மேலே கேட்கும் பொழுது இல்லையா அதை வேண்டாம் அப்படின்ட்டார். ரெண்டுமே பக்கத்து இது. அந்த நடக்கிறது அங்கே ஒரு போக் ரோடு பக்கத்தில் தான் அந்த ஆடிட்டோரியம். விக்ரமன் சார்ட்ட இந்த மாதிரி சார் ஒரு ஷாட்டுக்கு நடிக்கணும், ஒருத்தர் கொடுக்கணும். சௌத்ரி சார்ட்டையும் சொல்லியிருந்தேன், தானு சார்ட்டையும் சொல்லியிருந்தேன். 2 பேரும் வரல. சரி நான் வரேன் ராஜன் வரேன், எத்தனை மணின்னு மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து உடனே அதை கேடயம் கொடுத்து. இது மனசு வேணும் இல்லைங்களா? என்ன தானு சாருக்கு ஒரு ரோட்டுக்கு அந்த பக்கம் தானு சார் இருக்கார், ரோட்டுக்கு இந்த பக்கம் ஆடிட்டோரியம். எனக்கு புரியல. சரிங்களா? அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற இந்த சினிமாவில் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பேரன்பு கொண்டவர் விக்ரமன் சார். ஆனால் இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வெளியே வந்ததுக்கப்புறம் வெளிவரதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிங்க நீங்கள் ஆஸ் ஒரு டேரக்டராக. அதெல்லாம் எப்படி சார் ஃபேஸ் பண்ணி வந்தீங்க? எதை வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான முழு வலிமையும் வல்லமையும் உள்ள ஒருத்தன். அதை நான் விக்ரமன் சார்ட்டிருந்து வந்திருக்கிறேன். அவருடைய அமானுஷ்யமான டேலண்ட்ஸ் அது இது எல்லாமே எனக்கு இருக்குது. நான் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுவேன். அப்புறம் சின்ன அசிஸ்டன்ட் டைரக்டர்னு வந்திருக்கேன். நான் பார்க்குற அத்தனை பேரையும் நான் சின்ன குழந்தையாக இருந்து பார்த்துட்ருக்கேன். எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியும். மின்னுக்கு மன்னவங்களும் நான் அதை பண்ணினேன். அவங்கள எல்லாரையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணேன். எனக்கும் எதுவும் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. கம்பெனிகளுக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். சரஸாக இருக்குது. எங்கிட்ட வந்து என்னுடைய டிசிஷனில் நான் ரொம்ப ரைட்டாக இது பண்ணி எப்போவுமே. அதனால் வந்து அதுவும் கூட ஒரு குருவோட அனுகிரகம் தான். அந்த மனிதனுடைய அந்த அந்த பின்னணி இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு திருமணம் நடந்தது எங்களுக்கு. அதை பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்கிறேன். இப்போது அந்த திருமணத்தில் பின்னாடி கூட அவருடைய ஃபோட்டோ இருக்குது சார். ஆமாம், அதே ஃபோட்டோ இருக்குது. திருமணத்தில் ஒரு திருமணம் நடக்குது. அவ்வளோ ஒரு பெரிய ஸ்டாரை விடிய காலம் 3 மணிக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டார். போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது. கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் போகிற இடத்துல எத்தனையோ பேர், கோவிலில் தான், பப்ளிக் கோவிலில் கல்யாணம். எத்தனையோ பேர் அந்த பொண்ணை பார்க்குறாங்க.
ஐயர் இருக்கிறாரு, மாலை கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது. டிஃபன் சாப்பிட்றதுக்கு கூட ஆளுங்க வந்திருக்கிறாங்க. இதெல்லாமே இருக்குது. ஒருத்தர் கூட ஏன், எதுக்கு, எதனால், எந்த கேள்வியும் கேட்காம தாலி கட்டி முடித்து எல்லாம் முடிஞ்ச பிறகும் கூட அப்புறம் நாட் ஓன்லி போலீஸ் கம்ப்ளைண்ட், இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இல்லையா, சரத் சாருக்கோ அல்லது விஜய் அன்றைக்கி தலைவராக இருக்கிறவர் யாரோ சங்கத்தில் அவருக்கு சொல்லி அப்புறந்தே ஆட்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய பழைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டு என்னோடய ஹவுஸ் ஓனரும் வந்திருந்தார் கல்யாணத்துக்கு. அவங்க கேமரா வச்சுருந்தாங்க, எங்களுடைய திருமண ஃபோட்டோ எடுத்து அதையெல்லாம் ஃபிலிமை பிடிச்சி உருவிருக்காங்க. எங்களுக்கு திருமண ஃபோட்டோவே கிடையாது எங்ககிட்ட. அவங்க தான் எடுத்தாங்க சின்ன கை கேமராவில். அதை அவன் எடுத்துகிட்டு உருவிட்டானுங்களாம். உருவிட்டு எங்கேன்னு தேடிட்டு இருக்கிறானுங்க. நான் இது வரைக்கும் என் முன்னால் எங்கேன்னு கேட்ட ஒருத்தனை இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என் முன்னால் யாரும் வந்ததே இல்லை. நான் அங்கே கல்யாணம் முடிச்சுட்டு வரோம். அப்போ ஒரு ஃபோன் இருக்குது. ஆனால் அந்த ஃபோன் ஆவடிக்கு இந்த பக்கம் தான் பேசும், அந்த பக்கம் சிக்னல் வராது. அவ்வளோதான் சிக்னல் நம்மளுடைய லெவலை. உள்ளே வரும்பொழுது விக்ரமன் சாரோட ஃபோன் வருது. அது இல்லாமல் நிறைய ஃபோன்கள் வந்துக்கிட்டே இருக்குது. விக்ரமன் சார் ஃபோன் அட்டன் பண்ணி எங்கே இருக்கிற, எங்கே இந்த மாதிரி வந்துட்டுருக்கு, நேராக வீட்டுக்கு வா, உன்னை எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. சரிங்க சார், நேராக வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் உடனே அந்த வீட்டில் தேவயானி அம்மா வந்தாங்க. அப்புறம் விக்ரமன் சார் நாங்கள் எல்லாருமே தேவயானி அம்மா வீட்டுக்கு போனோம். அப்புறம் மறுபடியும் அங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் யாரையும் பார்த்ததில்ல. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு எதிரான ஒருத்தரையும் அந்த கல்யாணத்துக்கார ஆளுங்களை நான் பார்த்ததில்லை. அது காரணம் என்னென்னா, விக்ரமன் சார் இருக்கார், பின்னணியில் அவர் இருக்காருங்கிறது ஒன்று. அவருக்கும் தெரியாது கல்யாணம் நடக்கிற விஷயம். 4 நாள் முன்னாடி விண்ணுக்கும் மண்ணுக்கும் சாந்தி தேட்டரில் அவர் ப்ரொஜெக்ஷன் பார்க்கல. சாந்தி தேட்டரில் கொண்டு போய் காமிச்சிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே சரி அவர் எதாவது சாப்பிடுவார். சிட்சாட்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அப்படியே இட்லி சாப்பிட்றதுக்காக அங்கே பிரகாஷ்ராஜ் உட்காந்துருக்காரு. அப்புறம் பேசிக்கிட்டு இட்லி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். 2-3 நாள் கழித்து கல்யாணம் நடந்துருச்சு. அப்போ பிரகாஷ்ராஜ் சார் என்ன நினச்சிப்பார், அது விக்ரமன் ராஜ்குமாரும் சேர்ந்து அதை திட்டமிட்டு இருந்திருக்கிறாங்க, அப்படி தான் நினச்சிருந்துருப்பார். விக்ரமன் சாருக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது பாவம். அவர் முதல்ல எடுத்தோன்னே எங்கே இருக்கிற இந்த மாதிரி, அப்போ வந்துடு வீட்டுக்கு. அவருக்கு யாருக்கும் சொல்லலை. கரெக்டாக சொல்லணும்னா தேவயானிக்கே நான் சொல்லலை. என்ன சார் சொல்லுங்களேன் இப்போ? ஆமாம், ஏன்னா ஒரு இடத்த நம்ம சொல்லிட்டோம்னா அந்த இடம் 4 பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் இந்த படத்தில் திருப்பதியில் தான் கல்யாணம்னு திருப்பதியில் தேடிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் திருத்தணியில் கல்யாணம் முடிச்சிட்டோம். இப்படி தான் ஒரு விஷயத்தை அப்படி தான் நம்ம அழகாக செஞ்சுருக்கிறோம். சாமி அப்படி அழகாக செஞ்சுருக்கிறோம். ஆக என்ன நான் சொல்ல வரேன், நாம் யாரையும் சந்திக்கலை. எந்த ஒரு ரவுடிசமோ எந்த ஒரு இதுவோ என் முன்னால் அப்படி யாரையும் நான் இது வரைக்கும் பார்க்கல. காரணம், எனக்கு அனுகிரகம் இருக்குது, பின்னால் குரு இருக்கார், சாமி இருக்குது. ஆனால் அது ஒரு பயம் இருந்ததா சார்? எந்த பயமும் இல்லை எனக்கு, எந்த பயமும் எப்பவுமே இல்லை. பயம்ங்க அதான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு கேப்டன் சொல்கிற மாதிரி, எனக்கு தெரியாத வார்த்தை பயம். நான் எப்பவும் எதுக்கும் பயந்ததில்லை. பயப்படுறதுக்கான விஷயங்கள் நம்ம பண்ணுறதே இல்லையே. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதில் என்ன பயப்படுறதுக்கு இருக்குது? இல்லை அந்த லவ், அந்த ஒரு சண்டை, இதெல்லாம் சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சண்டை? சண்டைன்னு வந்தால் கூட நாம் தானே ஜெயிப்போம். நம்ம விட பெரிய சண்டைக்காரன் யார் இருக்க முடியும்? நம்ம பெரிய சண்டை போடுற ஆளுங்க தானே. ஒரு கேப் விட்டு தான் அடுத்த படம் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த கேப்க்கான ரீசன் என்னவா இருந்தது? இது கிடையாது விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடுத்த படம். காதலுடன் தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடுத்த படம். கேப் ஒன்றும் இல்லை. இப்போ நீ வருவேன் 99 ரிலீஸ் ஆச்சு. 2000 எனக்கு படம் கிடையாது. 2001 தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும். எப்பொழுதுமே எனக்கு 1 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த கதையை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருவோம். அது இருக்குது. நீ வருவேன் முடிஞ்சதுமே எனக்கு ஒரு 4-5 படங்கள் வந்தது. நான் அதெல்லாம் பண்ணலை. ஓகே, ஒரே படம் தான் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் தான் நான் பண்ணேன். ரீமேக் படங்கள் நிறைய வந்தது உங்களுக்கு? வந்தது. ஹிந்தி படம் வந்தது, மலையாள படம் வந்தது. நமக்கு அந்த அதிகமாக வேலை செஞ்சு இப்போ கஜமுஜான் பண்ணுற டெக்னிக் தெரியல. விக்ரமன் சார் அப்படி பண்ணாதனால நமக்கு அந்த டெக்னிக் தெரியல. நம்ம ரவிக்குமார் சாருடைய உதவியாளர் இருந்தால் எல்லா படத்தையும் பண்ணியிருப்போம். சரிங்களா, நமக்கு அது தெரியல. ஹிந்தியிலேருந்து படம் வந்தது. மோகன் சார், ஜெயம் ரவி சார் அப்பா கொடுத்தாரு. மலையாளத்திலேருந்து படம் வந்தது. அதான் இந்த தென்காசி பட்டணம் அது வந்தது. ஏன்னா நம்ம அப்போ மார்க்கெட்டில் இருக்கிற டைரக்டராக இருக்கிறோம். அதனால் இவரை வச்சு பண்ணால் கொஞ்சம் பிஸ்னஸ் இருக்குது. இதுதான் ஒரு சின்ன டாக்டிக்ஸ் தான். நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே படம் கொடுப்பாங்க. படம் லக்ஷ்மி மேகர்ஸில் அட்வான்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. இப்படி நிறைய இருக்குது. நான் அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் தான் பண்ணேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் கொஞ்சம் சுமாரான நேம் இருந்தது. அதை விட கல்யாணம் நடந்த பிறகு ஒரு மாதிரி சின்ன அகனிஸ்டான ஒரு விஷயம் வந்தது. அதனால் நான் கொஞ்சம் கேப் விட்டு 2002 2002
கேப் விட்டுட்டு 2003 காதலுடன். காதலுடன் தான் என்னுடைய அடுத்த படம். அது எங்கள் சொந்த படம், நாங்களே பண்ணோம். அதில் வந்து சின்ன வியாபார ட்ரிக் இருக்குது அதில். ஓகே. நாங்கள் ரிலீஸ் பண்ணும்பொழுது எங்களுக்கு கரெக்டாக தான் இருந்தது. வியாபார ட்ரிக்கில் அது ஓடாத மாதிரியும், கொஞ்சம் காசு ரிட்டர்ன் கொடுக்கணும், இதெல்லாம் ட்ரிக்ஸ் அடுத்தவனை சுரண்டுறதுக்கான. அது நமக்கு தெரியல. அது தெரிஞ்ச போது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் அப்படி நிறுத்திட்டு நம்ம அந்த ட்ரிக்ஸுங்களை எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அனாவசியமாக பணம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நிறைய பில்டிங் கட்டினேன், ஸ்டுடியோ கட்டினேன், இதெல்லாம் பண்ணேன். அப்படி ஒரு சின்ன கேப் பண்ணி அப்புறம் 2008 இந்த படம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கூட உடனே முடிக்க முடியல. சொந்த படம், பணம் எங்கேயும் வெளியில் வாங்கலை. நடுவில் ராஜ் டிவியோடைய ஒரு சீரியல் வந்துருச்சு எங்கள் கம்பெனிக்கு பண்ண சொல்லி. அது 2 இயர்ஸ் போச்சு, 10, 11. அப்போ நாம் அடுத்தவங்களோட ப்ராஜெக்டை கையில் வச்சுட்டு நம்ம ப்ராஜெக்டை முடிக்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ப்ராஜெக்டை அப்படியே வச்சுட்டு அதில் நான் போயிட்டு அதை முடித்தோம். 2 வருஷம் அது போச்சு. 12க்கு அப்புறம் சடசடன்னு எடுத்து முடித்து 13 ரிலீஸ் பண்ணேன், April 14. பல விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசினேன் சார். உங்கள் ஜேர்னியாகவும் சரி, நீங்கள் கடந்து வந்த பாதையாகவும் சரி. இந்த இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வாழ்க வெல்க மென்மேலும் ஓங்குக, என்றென்றும் அன்புடன் ராஜகுமாரன்.